guys, welcome back to Solo World channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டோம்ல, அந்த வீடியோட பார்ட் 2 தான் பார்க்க முடியும். ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ பண்டில் மட்டும் தான் போடுவீங்களா ப்ரோ, எமௌண்ட்டுலாம் போட்டு கன் ஸ்கின்லாம் போட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் போடலாம். அந்த வீடியோ தான் ப்ரோ இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நான் ப்ரூஃபோடு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் என்னால் மோஸ்ட்லி எதுவும் உங்களுக்கு காமிக்காது, ஏன்னா நான் வந்து அதெல்லாம் டவுன்லோட் பண்ணல. ஆனால் நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் காமிக்கும். நான் அதில் போட்ட ட்ரெஸ் மட்டும் இல்லை கைஸ், நான் போட நிறைய ட்ரெஸ் இதில் இருக்குது. அந்த பார்ட் 1ல் போட நிறைய ட்ரெஸ் இதில் இருக்குது. அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு லேட் செகண்ட் லேட்டு அதுக்கப்புறம் பண்டில் அந்த மாதிரி சில பண்டிலாம் போட்டு காமிச்சிருப்பேன். ஆனால் இல்லை நிறைய இது ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு மட்டும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நான் காலில் என்ன போட்டிருக்குன்னு தெரியும். கிரிக்கெட் இதோட அந்த ஃபேண்ட்டு மேலே போட்டு நான் இது பண்ணல, டவுன்லோட் பண்ணல, அதில் கீழே போட்டு ஃபேண்ட்டு மட்டும் காமிக்கிது பாருங்கள். அது இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, நடுவில் இந்த எனிமி வேறு வந்து இது பண்ணிட்டுருக்கான் வீடியோ ஒழுங்காக போடும்போதா. சரி வாங்க, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ணிட்டு என்னென்ன இருக்குது நானும் இப்போ தான் பார்க்க போகிறேன். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எனிமி இது கவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். கவர் எடுத்தாச்சு. சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்டில் இருக்குது எது இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ கீழே அந்த இவன் எனிமி தொல்லை தாங்க முடியலங்க. ஒரு கண்டென்ட் போட்டு விட்றானா இவன், சந்து புண்ணுலாம் புரிய வச்சு அடிக்கிறான். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம பண்டிலே பார்ப்போம். மெட்கிட் போட்டுட்டு வாங்க போகலாம். அதான் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இதோட கொஞ்சம் இருக்கும் இது. ஆனால் ரொம்ப ட்ரெஸ்ஸு மட்டும் ஹேங் ஆகும் ப்ரோ, மற்ற எதுவுமே உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. அந்த ட்ரெஸ் சைஸ் மட்டும் ஹேங் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ரோ அது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக உங்களுக்கு ஹெட்டு தலையில் போடுறது வரும். அதுக்கப்புறம் மேலே டிஷர்ட்ஸு ஃபேன்ஸு அதெல்லாம் தாண்டி போயிட்டு தான் உங்களுக்கு ஃபுல் பண்டில் வரும். நீங்கள் லாஸ்ட்டு ஒரு இது போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஃபுல் பண்டில் அங்கேயே கொடுத்துருப்பேன். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோபோட் ட்ரெஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதை வந்துடுச்சு பாருங்கள். இது அந்த ரோபோட் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ரேராக இப்போ பண்டில் ப்ரோ. அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கல, இல்லை நீங்கள் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இல்லை முக்கால்வாசி போய்ட்டு இந்த ட்ரெஸ்லாம் இருக்காது. இப்போ இந்த வீடியோ பார்க்கல நிறைய பேர் இந்த பண்டிலாம் வச்சுருக்க மாட்டீங்க, ஏன்னா இல்லை இப்போயும் வந்தது. இப்போ ஒன்றும் இது நீங்கள் வச்சுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், யார் இடத்துல இருக்கோ அவங்ககிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். இது எனிமி வேறு சுற்றி வராங்க. இவனை ஒரு சைட் பார்த்துக்கின்னு கண்டென்ட் போடுறதுப்பா. சரி வாங்க, இப்போ நம்ம எமௌண்ட் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். எமௌண்ட் அங்கே பாருங்கள், அவங்க கண்ணு மாதிரி தான் காமிக்கிற எமௌண்ட் போட்டு. இது வந்து ஒரு அமௌண்ட் இல்லை, நிறைய அமௌண்ட் இருக்குது. இப்போ அதே ஃபஸ்ட்டானா ஒரு வாட்டி முடிச்சுட்டு வாங்க நம்ம போடலாம். மேட்ச் கண்டுட்டு போகலாம். வெயிட் பண்ணுங்கள், உள்ளே வரோம். வந்தாச்சு. எப்போயாவது கரெக்டாக போகணும். க்ளோவல் இல்லைனா கீழே புரிய வச்சு அடிப்பா போல வருவார். போட்டாச்சு கைஸ். வாங்க இப்போ எமௌண்ட் நம்ம என்னென்ன எமௌண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு ரேரான எமௌண்ட், ரொம்பலாம் பார்க்க முடியாது. ஓரளவுக்கு ரேரான எமௌண்ட்லாம் இருக்கும், இல்லை ஃப்ரீயாக கொடுத்த எமௌண்ட்டு. வெயிட் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட் இருக்குது, வேறு அமௌண்ட் இருக்குது. ஓரளவு இங்கே நான் ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். இதெல்லாம் சிக்கன் இதெல்லாம் ஒரு வாட்டி ஃப்ரீயாக தந்த இது அமௌண்ட்டு, அந்த இதில் தந்தான் ரெடீம் கோடில் ஃப்ரீயாக தந்த அமௌண்ட். அதுவும் 1-2 இருக்குது. அதுக்கப்புறம் ஹாய் அமௌண்ட்டு, அது ஹாய் அமௌண்ட்டு, அதில் லால் அமௌண்ட்லாம் இருக்கும். ஆனால் அது நீங்கள் ஒன்றுனா 27 அமௌண்ட் இருக்குது கைஸ். அது நீங்கள் ஒன்றுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது இந்த அமௌண்ட் நம்ம கீழே வந்து ஒரு மாதிரி முட்டி போடுற மாதிரி அமௌண்ட் போடுவோம் இல்லை, அதுவும் இருக்குது 20 இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், ஒன்றுனா வச்சு காமிச்சிட்டு வரேன் உங்களுக்கு. அது ஒன்றுனா நீங்களே உங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் வேணும் அதெல்லாம் பாருங்கள். 20ங்க எங்கே பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ரேரான அமௌண்ட்டு, இதெல்லாம் இருக்கும் பாருங்கள். அதேமாதிரி இது மோஸ்ட்லி அந்த 20 அமௌண்ட்லேயே கொஞ்சம் அந்த ரேரான அமௌண்ட்டாக வந்ததும் அதில் ஃப்ரீ அமௌண்ட் அதுவும் இருக்கும். அதான் உங்களுக்கு என்ன அமௌண்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாங்க. அதை பிடிச்ச அமௌண்ட்டை போட்டு நீங்கள் ஃபன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன கன் ஸ்கின் வந்து என்னால் இதில் காமிக்க முடியல, ஏன்னா நான் வந்து எந்த கன் ஸ்கின்னும் டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதனால் கன் ஸ்கின் மட்டும் கொஞ்சம் அவங்களால காமிக்க விடாங்க பாருங்க. இதான் அந்த இது வந்து பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பண்டில் ஒன்றுனா பார்க்கலாம். கையில் முன்னே தான் எல்லா கண்ணும் எடுத்து வைக்கிறேன். ஆனால் எந்த கன் ஸ்கில் வந்து தெரியல. அங்கே நிறைய கன்று இருக்குது கைஸ். எல்லாம் அது எந்த கண்ணோட ஸ்கில்லு. நானும் என் MP40 கையில் வச்சுட்டு எதாவது MP40 ஸ்கின் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். அது எதுவும் இல்லை என்கிட்ட. அதான் மோஸ்ட்லி கன் ஸ்கின் தான் ப்ரோ. நீங்கள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு தான் பார்க்கலாம். எதுவுமே டவுன்லோட் பண்ணி வைக்கல. நானும் ஒன்று வச்சு பார்த்தா மாற மாட்டுது கன் ஸ்கின் வந்து. அதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த கன் ஸ்கின் கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான். அங்கே இருக்கிற கன் ஸ்கின்னில் மோஸ்ட்லி கொடுத்துருப்பானு தெரியல. ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக இது பண்ணலாம் கைஸ். வாங்க நம்ம அடுத்த எனிமி அடுத்த பண்டிலில் உங்களுக்கு வேறு என்னென்ன பண்டில் இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அது எல்லாம் நிறைய நான் ஃபஸ்ட்டு போட்டு பார்ட் 1 வீடியோவில் பார்ட் 2 வீடியோவில் நிறையா பண்டில் இருக்குங்க கைஸ். வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 2 இல்லை இந்த பண்டில் விட்டுறேன். அதை நான் பண்ணுறது அதான் அந்த ட்ராகன் பண்டில் மாதிரி ஒரு பண்டில் வரும் தெரியுமா, அதெல்லாம் இருக்குது. அது எல்லா கலரும் இருக்கும் பைஸ் லாஸ்ட்டில் இருக்கும். அது அமௌண்ட் போட்டு
லாஸ்ட்டு போகிறோம். நம்ம லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அதுமாரி எதாவது இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் என்ன பண்டில் போட்டாலும் அது இது வரும். அதை எங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம்ல. கீழே ஃபேண்டுக்கு அது கூட மேலே நம்ம காமிக்க மாட்டேங்குது. நான் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணேன். நீங்கள் எல்லாம் மோஸ்ட்லி அப்போலே எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த மாதிரி பிளேயராக இருந்தால் நீங்கள் மோஸ்ட்லி கவர் பண்ணிடலாங்க. ரொம்ப அந்த இப்போ ட்ரெஸ்ஸு டவுன் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஹேங் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ட்ரெஸ்ஸு மற்றெல்லாம் மிச்சம் உங்களுக்கு எமௌண்ட்டு கன்சிலாம் தொட்டோன்னே வந்துடும். அந்த பண்டில் மட்டும் கொஞ்சம் ஹேங் ஆகும் கைஸ். வாங்க லாஸ்ட்டில் தான் நான் சொல்கிற பண்டில் இருக்கும், ட்ராகன் பண்டில். உங்களை கீழே உங்களுக்கு நான் அதான் கொஞ்சமாக அப்படியே மாற்றி காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்மஸ் பண்டில் அதெல்லாம் இருக்கும். போட்டு காமிக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி நான் போட்டு வரணுன்னா போட்டு காமிக்கிறேன். மாறுது உங்களுக்கே தெரியும் சைடில் நான் பண்டில் போட அதான் ட்ராகன் பண்டில், அது பண்டில், கிறிஸ்மஸ் பண்டில், என்ன பண்டிலும் உங்களுக்கு காமிக்க வெயிட் பண்ணுங்கள். அது போட்டு நான் உங்களுக்கு மேட்ச் ப்ளே பண்ணிங்க. ஏதோ பிங்க் கலர் ட்ராகன் பண்டில் வந்துச்சு நம்ம உங்களுக்கு டைனோசர் பண்டில். வாங்க பார்க்கலாம். இதில் ஒரு மேட்ச் நான் உங்களுக்கு ஆடியோ காமிக்கிறேன். வேறு வெயிட் பண்ணுங்க. வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதான் மாஸ்க் அதில் இருக்கும். செகண்டு ஃபேண்ட்டு, ஷர்ட்டு, இப்போ லாஸ்ட்டில் ஃபுல் பண்டில். வந்தாச்சு கேஷ். இதில் இங்கே இந்த ஒயிட் கலர் ட்ராகன் பண்டில், ஆரஞ்சு, வேறு என்ன கிறிஸ்மஸ் இருக்கும். இங்கே தான் இங்கே இருக்குமே. இது அந்த ரோபோட் பண்டில். அதான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டாங்க. இந்த இதில் மதியம் இது கவர் பண்ணிட்டாங்க. அது ஹெட்டு தான் வருமானு பார்க்குறேன். ஹெட்லாம் டவுன்லோட் பண்ணல. நான் சொல்கிறேன். எப்போ நீங்கள் என்கிட்ட கோச்சு கூட டவுன்லோட் பண்ணுங்கள். மெயினான விஷயம் டவுன்லோட் பண்ணுறது தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போய் டவுன்லோட் பண்ணாமல் உள்ளே போய் என்ன ப்ரோ வரமாட்டேன் ப்ரோ, ஃபேக் ப்ரோ அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது ஏன் தப்பு இல்லை, உங்கள் தப்பு தான். நான் 1/100 சொல்கிறேன். டவுன்லோட் பண்ணாதான் நிறைய ட்ரெஸ் வரல. நீங்கள் ஒன்றுமே டவுன்லோட் பண்ணாமல் போய் ட்ரெஸ்ஸு வருதுன்னு அழுதிங்கன்னா என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஐயோ எனிமி வர லோவால் வச்சிட்டாங்க. எப்போ வெயிட் பண்ணுங்கள். இந்த எனிமி வந்துட்டான். அது இல்லாமல் உங்களுக்கு இது 1v1 தான். இப்போ நான் போட்ட பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு 2 பேர் வச்சு இது பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் அந்த ஒருத்தன் போய் பார்த்துப்பான், நம்ம கோல் போட்டு இது பண்ணிட்டுருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ஆள் நம்மளை மட்டும் தான் குறி வைப்பான். நீங்கள் மோஸ்ட்டாக அந்த ஃப்ரெண்டு பிடிச்சிருங்க. அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அவனும் ஒரு சைடு உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக ட்ரெஸ் போட்டுருப்பான், நீங்களும் ஒரு சைடு அவன் ட்ரெஸ் போட்டுருப்பான். ஆனால் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ போய் பார்க்கலாம். இந்த பண்டில் கிறிஸ்மஸ் பண்டில் எங்கே இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு நேம்லாம் வராதா, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கிரிக்கெட் பண்டில் வந்து. ஆனால் மேலே டாப் இல்லை. இது ஹெட்டு பாருங்கள். ஹெட்டு எப்போ வச்சிருந்து இது ஹெட்டு அப்ளிகேட் பண்ணி பண்ணுங்கள். ஒன்றும் பண்டில் இருக்குது பார்க்கலாம். லாஸ்ட்டில் இருக்கவங்க லாஸ்ட்டில் தான் ஃபுல் பண்டில் கிடைக்கும். டாப் கிரிமினல் இருக்கலாம், ஆனால் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. அதனால் நீங்கள் கிறிஸ்மஸ் பண்டில் பார்த்தாச்சு பாருங்கள். கிறிஸ்மஸ் தான் அந்த கிறிஸ்மஸ் வந்து இல்லை ஒரு மேட்சும் உங்களுக்கு ஆடி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஐயோ 2 பிளேட் தான் இருக்கா கிறிஸ்மஸ் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்தானா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மெயினாக சொல்கிறது டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. அதுக்கப்புறம் ப்ரோ இந்த மாதிரி இந்த கண்டென்ட் நல்லா பிடிச்சிருக்குன்னா இதே கண்டென்ட்லாம் இன்னும் நிறைய இது உங்களுக்கு நான் தேடி வரேன். அதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா, வேறு மாதிரி எந்த கண்டென்ட்டில் போடுறது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் அதுவும் தேடித்தரேன். நீங்கள் என்ன கண்டென்ட்டில் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுவும் தேடித்தரேன். ஏன்னா இதில் ஒரே கண்டென்ட் போனால் உங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி தான் சொன்னீங்கன்னா நான் வேறு கண்டென்ட் உங்களுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரேன். ஆனால் உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்கும் அது நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் நான் தேடி கன்ஃபார்ம் நான் உங்களுக்காக போடுவேன் கைஸ். உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் தேடி எடுத்துன்னு உங்களுக்காக நான் போடுறேன். அதுக்கப்புறம் வீடியோ மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி போகிறதுலாம் நீங்கள் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது ஒரு சீசனுக்காக தான் நான் உங்களுக்காக போடுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பண்ணணும், ஓகேவா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 12 நிமிஷம் வீடியோ ஒரு 10 நிமிஷம் எனக்காக நீங்கள் பார்த்தா கூட ஓகே கைஸ். இது பாருங்கள், இது என்ன ஜெர்சினே தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் இது வந்து இதெல்லாம் வந்து இது ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது ஐயோ பட்டினார் மாட்டுது. அந்த லக்கி இதில் வந்தது மெஷி ஷாப்பில் வந்தது. மெஷி ஷாப்பில் வந்த ட்ரெஸ்ஸு கைஸ். இது அப்போ வாய்ஸ் திக்குதுன்னு தப்பாக நினைக்காதீங்க, கொஞ்சம் புதுசுங்கிறதால அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் மெஷி ஷாப்பில் இதெல்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. மெஷி ஷாப்பில் வந்தது அந்த பிங்க் கலர். இது என்னன்னு தெரியல, இதுவும் அதே மாதிரி தான் கலர் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வேறு அதுக்கப்புறம் நாளைக்கு 4ஆம் தேதி யாருக்கெல்லாம் தெரியும் நாளைக்கு உங்களுக்கு மெஷி ஷாப் வருது, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அப்டேட் இல்லை மெஷி ஷாப் வந்துடும்.
அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கைஸ். இது என்ன டாஸ்க்னா, இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இப்போ இந்த பேக்ரவுண்ட் சாங் ஒன்று போட்டிருக்கேன். அது எந்த படத்தை பேக்ரவுண்ட் சாங்னு சொல்லுங்கள், எத்தனை பேர் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவில் எந்த வந்துட்டோம். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதுக்கப்புறம் ரொம்ப நாள் பேச முடியாது, இந்த நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன். நான் அப்படியே போட்டு விட்றேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்துட்டு அப்படியே போங்க, ஓகேவா? நான் பார்த்து அப்படியே வீடியோவில் போட்டு விட்டுட்டு நீங்கள் பாருங்கள். நான் என்னென்ன பண்ணி மாற்றன்னு பாருங்கள். அமௌண்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கைஸ் நம்ம வீடியோ எதுக்கு வந்துட்டோம். நான் சொன்ன மாதிரி இந்த மேட்சை கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் யாரெல்லாம் பார்க்கும்போது பார்த்துட்டு காப்பி பண்ணி போயிடுங்க. யாரெல்லாம் போய்ட்டாச்சோ ஒரு ரெட் கார்டு கமெண்டில் அனுப்புங்க. அதுக்கப்புறம் மெயினாக என்ன சொன்னேன், கமெண்ட்லாம் உங்களுக்கு என்ன இது வேணுமோ, உங்களுக்கு எதை பற்றி கண்டென்ட்டில் போடணுமோ அந்த கண்டென்ட்டில் நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. அதுக்கேற்ற நம்ம போடலாம். உங்களுக்கு இந்த கேம் வேணாம் ப்ரோ, ஃப்ரீ ஃபயரோட வேறு ஏதாவது கேம் இருக்கிறப்போ அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அதான் உங்களுக்காக நான் தேடி வந்து போடுறேன். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எது போடலாம் நீங்கள் சொல்ல என்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்காக நான் என்னால் போட முடியும். நல்லா அடுத்த வீடியோ என்ன போடலாம், எதை பற்றி போடலாம் நீங்கள் சொல்லுறதான் நான் போடுறேன். நீங்கள் என்ன சொல்ல வேணுமோ அதை சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் போடுறேன், ஓகேவா? சரி கைஸ், அவள் வந்தது பார்த்துட்டு போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஸ்கிப் பண்ணாமல் எதுவும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தா கூட எனக்கு ஹாப்பி தான் நான், ஓகேவா? நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகும். இது ஒர்க் அவுட் ஆகுது தான் அப்லோட் போட்டு கைஸ் பார்த்துக்கோங்க. உங்களுக்காக தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாய்.